இந்தியாவில் உள்ள பிரதமர், மத்திய அமைச்சர்கள் மற்றும் மாநில முதலமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டால் அவர்களின் பதவியை பறிப்பது தொடர்பாக கொண்டுவரப்பட்ட புதிய சட்ட திருத்தத்தில் தற்போது ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 130வது அரசியல் சாசன திருத்த மசோதாவை ஆய்வு செய்ய நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வு செய்த நிலையில் முதலமைச்சர்கள் மற்றும் பிரதமரின் பதவிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் சில முக்கிய பரிந்துரைகளை வழங்கியுள்ளது. மத்திய அரசு கடந்த ஆண்டு கொண்டு வந்த புதிய மசோதாவின்படி ஒரு பிரதமர் அல்லது முதலமைச்சர் ஏதேனும் கடுமையான வழக்குகளில் கைது செய்யப்பட்டு 30 நாட்களுக்கு மேல் சிறையில் அடைக்கப்பட்டால் 31வது நாளில் அவர்களின் பதவி தானாகவே பறிபோய்விடும் என்று கூறப்பட்டிருந்தது. சிறையில் இருந்து கொண்டே ஆட்சியை நடத்துவதை தடுப்பதற்காக இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டது. ஆனால் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநில அரசுகளை கலைப்பதற்காகவே, அரசியல் பழிவாங்கலுக்காகவும் மட்டுமே மத்திய அரசு இந்த சட்டத்தை கொண்டு வருகிறது என்று எதிர்க்கட்சிகள் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் இந்த மசோதாவை ஆய்வு செய்த நாடாளுமன்ற குழு தற்போது சில முக்கிய தளர்வுகளை பரிந்துரை செய்துள்ளது. அதன்படி 30 நாட்களுக்கு மேல் சிறையில் இருக்கும் அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர்களை பதவியில் இருந்து நிரந்தரமாக நீக்கக்கூடாது என்றும், அதற்கு பதிலாக அவர்களை தற்காலிக பணியிட நீக்கம், அதாவது சஸ்பெண்ட் மட்டுமே செய்ய வேண்டும் என்று பரிந்துரைத்துள்ளது. மேலும் 5 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் சிறை தண்டனை கிடைக்கக்கூடிய கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு மட்டுமே இந்த விதிமுறையை பயன்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளது. குறிப்பாக குற்றம் சாட்டப்பட்ட தலைவர்கள் நீதிமன்றத்தில் விடுவிக்கப்பட்டாலோ அல்லது குறிப்பிட்ட காலத்திற்குள் அவர்கள் மீதான வழக்கு விசாரணை தொடங்காமல் இருந்தாலோ அவர்களின் சஸ்பெண்ட் உத்தரவு தானாகவே ரத்து செய்யப்பட்டு அவர்கள் மீண்டும் அதே பதவியில் அமர்வதற்கான தானியங்கி மறுசீரமைப்பு விதியையும் கொண்டுவர வேண்டும் என்று குழு பரிந்துரைத்துள்ளது. மேலும் உயரிய பதவிகளில் இருப்பவர்கள் மீதான வழக்குகளை சிறப்பு நீதிமன்றங்கள் மூலம் அதிவேகமாக விசாரித்து முடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசு இந்த பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டால் விரைவில் நாடாளுமன்றத்தில் இதற்கான இறுதி திருத்தங்கள் கொண்டுவரப்படும். இந்த புதிய சட்ட திருத்தம் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.